நம்ம அண்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கும்பகோணத்தில் இருக்கிறோம். இப்போ காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாப்பாடு, தங்குற இடம், கல்வியோட தரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நம்ம இன்டர்வியூ பண்ண வந்திருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய். ஹாய் சார். உங்கள் பேர்? என் பேர் ஆர் அரவிந்த். அரவிந்த். நீங்கள்? என் பேர் கே விஸ்வா. கே விஸ்வா. என்ன ஊர்லேருந்து வரீங்க? நான் மயிலாடுதுறை. என்ன படிக்கிறீங்க இங்கே? ஏஐடிஎஸ் பிடெக் ஏஐடிஎஸ். எந்த இயர் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இயர். ஓ சூப்பர். நீங்கள்? அதே ஃபர்ஸ்ட் இயர் சார், ஏஐடிஎஸ். கமிங் ஃப்ரம் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். ஓகே. வழுவூர்லேருந்து வரோம். ஓகே. என்ன உங்களுக்கு கவுன்சிலிங் கோட்டாவில் வந்தீங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்தீங்களா? கவுன்சிலிங் வாங்க. ஓகே. அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் வந்தீங்க. கவுன்சிலிங் வந்தோம். சரி, ஓகே. காலேஜ் பற்றி, காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி, பிளேஸ்மெண்ட் பற்றி, சேர்மன் பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? காலேஜோட பிளேஸ்மெண்ட் பற்றி சொல்லணும்னா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் வந்து எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னா, பசங்களை பற்றி விசாரித்தோம், நிறைய ரெஃபர் பண்ணோம். இங்கே சரௌண்டிங்கில் இருக்க காலேஜஸ் விட இந்த காலேஜ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து பிளேஸ்மெண்ட், இன்டர்ன்ஷிப், ஃபைனல் இயர், ஜாப் வேக்கன்சி எல்லாமே வந்து இங்கே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டடிங் கூட வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் இருக்காங்க இங்கே. லேப் அசிஸ்டன்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் லேப்ஸு, விஸ்வலாக ஒருத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணால் எந்த அளவுக்கு புரியுமோ அந்தளவு விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு லேப் இருக்குது, ஸ்மார்ட் லேப்ஸ் இருக்குது. அதே மாதிரி அனதர் காலேஜஸில் வந்து சேர்மேன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்க முடியாது. நம்ம அன்னை காலேஜ்னு சொல்கிறத விட அப்பா காலேஜ்னு சொல்லலாம் இதை. ஏன்னா அவங்க வந்து சேர்மேன்ஸ் எப்படின்னா ரொம்ப க்ளோஸ்டாக இருப்பாங்க. அவருக்கு அவர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வேர்ல்டோட எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு சமுதாயத்தை பற்றி ரொம்ப ஈடுபாடோட சொல்லி கொடுப்பாங்க. அவங்க பேசுகிறது கேட்கவும் நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஈகராக இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காலேஜில் இருக்குது. அவர் ஒரு மோட்டிவேட்டர், சொல்ல போனால் ஒரு பிக் மோட்டிவேட்டர் எல்லாருக்குமே. அவங்க ஸ்பீச் எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்போர்ட்ஸு, கல்ச்சுரல், சிம்போசியம் எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட்டாக எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இங்கே நிறைய இப்போ கூட இன்றைக்கி கூட மேட்ச் போயிருக்காங்க பசங்க எல்லாருமே. அதுக்காக வந்து ஸ்போர்ட்ஸுக்குன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ஜாய்மெண்ட், காலேஜ் லைஃப்ங்கிறது தனித்திறமையை ஊக்குப்படுத்துறதுக்கான அனைத்து அம்சங்களும் இங்கே இருக்குது. அப்படி தானே சொல்ல வரீங்க? நிறைய இருக்குது. அது மாதிரி அகாமடேஷன், ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஃபுட்லாம் சூப்பராகவே இருக்கும். அது அங்கே இருக்கிற கேண்டீன் ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்புறம் ப்ரொவைட் பண்ணுற ஏரியா அதுவுமே சூப்பராக இருக்கும். சாப்பாடு வைஸ் எதுவுமே இங்கே குறை சொல்ல முடியாது, நல்லாவே இருக்கும். ஃபெசிலிட்டிஸில் ஏதாவது உங்களுக்கு குறைபாடுகள் இருக்குதா? அப்படிலாம் எதுவும் இல்லை, ஓரளவு அஃபோர்டபுள் சூப்பராகவே இருக்கும். அது இல்லாமல் ஸ்டாஃப்ஸ் வந்து நீங்கள் ஸ்கூலில் எந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களோ அதை விட இங்கே நல்லாவே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. நீங்கள் எதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இங்கே இருக்கிறவங்கள்ட்ட அந்த அளவுக்கான சோர்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கலாம் இங்கே வந்தீங்கன்னா. இந்த அளவு இங்கே ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க. 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நம்ம காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு குறிப்பிட்டு நீங்கள் இன்னும் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத சொல்லலாமா? 12th படிக்கிறவங்களுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இன்ஜினியரிங் எடுத்தால் படிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இது ஏன் இருக்குது அப்படின்னா, பசங்க வந்து காலேஜ்னால் அப்படி தான் லெக்சர் எடுப்பாங்க, போயிடுவாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் தரல. ஆனால் இந்த காலேஜஸில் வந்து அப்படி இல்லை. அன்னை காலேஜில் நம்ம அன்னை காலேஜை பொறுத்தளவு ஸ்கூலில் எந்த அளவு ஆஃப் டீச்சிங் இருந்ததோ அதே டீச்சிங் வந்து இந்த அன்னை காலேஜ்லேயும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது தெரியும். நாங்களும் அப்படி தான் பசங்கள்கிட்ட கேட்டோம், எப்படி இருக்குது ஸ்டடிங் அப்படின்லாம் கேட்டோம். ஸ்டடிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் படிக்க முடியும், அவங்கள்ட்டேருந்து நீங்கள் எந்த அளவு சோர்ஸ் எடுக்க முடியுங்கிற அளவு இவங்கள்ட்ட நல்லாவே கற்றுக்கலாம். அவங்க 4th இயர்லேருந்து இன்டர்ன்ஷிப்லாம் கண்டக்ட் பண்ணி நிறைய பேர் இங்கேருந்து போன இயர் வந்து பாஸ்ட் ஒரு 33 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப்பில் வெளில போயிருக்காங்க. இப்போயும் இன்டர்ன்ஷிப் கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இப்போ தான் பேசிக்கில் இருக்கேன், எனக்கு வந்து இன்னும் நல்லா என்ன டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த காலேஜ் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? காலேஜ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இங்கே உள்ள எல்லா இடத்துக்கும் இருக்குது. ஓகே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பராக இருக்கும். காலேஜ் கேண்டீன் ஃபுட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே. என்ன ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்? மயிலாடுதுறையிலேருந்து வரீங்க. ஓகே. மயிலாடுதுறை இந்த பக்கம் எங்கே அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக இங்கே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸுக்கு நல்ல இது இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது மேம் ஸ்டாஃப்ஸ்லாம் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப்ஸ். ஓகே, தேங்க்யூ.